அதிக மாத்திரையை எடுத்துக்கொண்ட நபர் அதுவரை தான் சேகரித்து வைத்திருந்த சக்தி அனைத்தையும் மொத்தமாக இழக்க நேரிடும். அதன் பிறகு வாழ்நாள் முழுவதும் அந்த நபரால் எந்த முன்னேற்றமும் அடைய முடியாது. இதை எப்போதும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது. இதையெல்லாம் யோசித்த ஹரிஷ் காயத்ரி அதை எப்படி தயாரிக்கிறாள் என்பதை கவனிக்க ஆரம்பித்தான். முதலில் கிண்ணத்தின் கீழே இருந்த சுடரை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்திய காயத்ரி மெதுவாக அதிலிருந்த கலவை சூடாவதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று ஹரிஷின் மூக்கு வித்தியாசமான ஒன்றை உணர்ந்தது. அந்த வெண்கல கிண்ணத்தில் இருந்த கலவை அன்ஸ்டேபிளாக மாறுவதை கவனித்தவன் அதிர்ச்சி அடைந்தான். மேம், சூடு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, எதுக்கும் செக் பண்ணுங்க. புருவத்தை சுருக்கியபடி அவன் கூற, பரவாயில்ல ஹரிஷ், இது ரொம்ப ஸ்பெஷல் ரெசிபி. ஸோ இது ரொம்ப அதிகமான சூட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் அதில் நாம் எதிர்பார்க்குற கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். காயத்ரி அவள் செய்து கொண்டிருப்பதை பற்றி அவனுக்கு தெளிவாக விளக்கினாள். இல்லை மேம், எனக்கு என்னமோ மருந்து ஸ்டேபிளாக இல்லாத மாதிரி தோணுது. நீங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சுடரை கொஞ்சம் குறைக்கிறது நல்லது என்று அவசரமாக சொன்னான். இந்த சூடு ரொம்பவே அதிகம் என்று அவனுக்கு தோன்றியது. அப்போதுதான் காயத்ரியை பற்றிய ஒரு விஷயமும் அவனுக்கு புரிந்தது. அவளுக்கு ஹெர்பல் மெடிசினை எப்படி தயாரிப்பது என்பது தெளிவாக தெரிந்திருந்தாலும் அதற்கு தேவையான வெப்பத்தின் அளவு என்ன என்பது இன்னும் சரியாக கைவரவில்லை. அதில் அவளுக்கு நிறைய தடுமாற்றங்கள் இருந்தது. அதை எப்படி அவளிடம் சொல்வதென்று தெரியாமல் தடுமாறினான் ஹரிஷ். அதான் பரவாயில்லன்னு சொல்கிறேனே ஹரிஷ், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், அதை பற்றி நீ ரொம்ப கவலைப்படாத என்று சற்று கடுமையான குரலில் கூறியவள், இந்த உருமாற்ற மாத்திரையை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கலாம், ஆனால் இதுவரைக்கும் இப்படி ஒரு மாத்திரையை உருவாக்கியிருக்கியா? இல்லை இல்லை. அப்போ எனக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு நான் என்ன செய்கிறேன்னு கவனமாக பாரு, அப்போ தான் ஏதாவது கற்றுக்க முடியும் என்று முடிவாக சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டு ஹரிஷ் தலையை ஆட்டினான். உண்மையை கூற வேண்டுமென்றால் ஹரிஷுக்கு அதை எப்படி தயாரிக்க வேண்டும் என்று தெளிவாக தெரிந்திருந்தாலும் அவன் ஒரு முறை கூட அதை உருவாக்க முயற்சி செய்ததில்லை. ஏனென்றால் அவனுக்கு அந்த குறிப்பிட்ட டேப்லெட் தயாரிப்பதில் எப்போதுமே விருப்பம் இருந்ததில்லை. அதோடு அந்த டேப்லெட்டை எடுத்துக்கொள்ளும் கட்டத்தையெல்லாம் அவன் எப்போதோ தாண்டியிருந்தான். ருத்ரவேந்தர் மூலமாகவும் புத்தகங்கள் மூலமாகவும் ஹரிஷ் கற்றுக்கொண்ட பல மாத்திரைகளை பற்றி காயத்ரி போன்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி தயாரிப்பவர்களுக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் அடுத்த அரை மணி நேரத்தில் காயத்ரியின் முயற்சி தோல்வியில் முடியப் போகிறது என்பதை ஹரிஷ் உறுதியாக அறிந்திருந்தான். அதே நேரத்தில் மற்ற சில டேபிள்களில் இருந்த கிண்ணங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெடிப்பதை அவர்கள் கேட்க முடிந்தது. ஒவ்வொரு முறை வெடிக்கும் போதும் யாரோ ஒருவர் அந்த போட்டியிலிருந்து வெளியேறுகிறார்கள் என்பதை ஹரிஷ் புரிந்து கொண்டான். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கழிய காயத்ரியின் கிண்ணத்தில் இருந்து ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டது. அந்த மருந்து கலவை தீந்து போய் ஸ்மெல் அடிக்க ஆரம்பித்தது. இது எப்படி நடந்துச்சு? காயத்ரி வெளிரிய முகத்துடன் தன்னுடைய மருந்து கலவையை பார்க்க, மேம், சூடு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நான் அப்போவே வார்ன் பண்ணேன், நீங்கள் தான் கேட்கல. லக்கிலி இந்த கிண்ணம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இன்னும் வெடிக்காமல் இருக்கு சொன்ன ஹரிஷின் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. வேகமாக சுடரை அணைத்தவன் அந்த கிண்ணத்தை கீழே இறக்கி வைத்தான். இல்லை, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை, நான் இதுக்கு முன்னாடி பல தடவை இந்த டேப்லெட்டை தயாரிச்சிருக்கேன் என்ற காயத்ரியின் கண்களில் சோகமும் ஏமாற்றமும் போட்டி போட்டு கொண்டு தெரிந்தது. அநேகமாக அது நம்ம யூஸ் பண்ணுற கிண்ணம் அப்புறம் சுடரோட அளவை பொறுத்து மாறும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் சில்வர் இல்லாட்டி பீங்கான் வெசல்ஸை யூஸ் பண்ணி தயாரிச்சிருப்பீங்க. இந்த காம்படிஷனுக்கு அவங்க வெண்கல கிண்ணத்தை கொடுத்துருக்காங்க. இந்த டிஃப்ரென்ஸில் தான் நீங்கள் குழம்பியிருப்பீங்க. எங்கு தவறு நடந்திருக்கும் என்பதை ஹரிஷ் பொறுமையாக எடுத்து சொன்னான். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? காயத்ரி பீதியுடன் சுற்றுமுற்றும் பார்த்தாள். சிலர் ஏற்கனவே தங்களுடைய டேப்லெட்டை தயாரித்து முடித்திருக்க அவளின் முகம் வருத்தத்தில் சுருங்கியது. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஹெர்பல் காம்படிஷன் நடத்தப்பட்டாலும் காயத்ரி கலந்து கொள்வது இதுதான் முதல் முறை. அதனால் இதில் பெஸ்டாக செய்து பரிசு வாங்க வேண்டும் என்று பெரிய எதிர்பார்ப்புடன் இருந்தாள். அது நடக்கப் போவதில்லை என்பதை நினைத்து அவளுடைய கண்கள் கலங்க ஆரம்பித்தது. அவளுடைய முகத்தை பார்த்த ஹரிஷ் சட்டென்று ஒரு முடிவுக்கு வந்தவனாக, காயத்ரி மேம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. உங்களுக்கு பதிலாக நான் ஹெர்பல் மெடிசனை தயாரிக்கட்டுமா? அதுக்கு நீங்கள் என்ன அலோவ் பண்ண முடியுமா என்று பணிவான குரலில் கேட்டான். உண்மையில் ஹரிஷ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பெறுவதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தான். அவன் பிராக்டிஸ் செய்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று நினைத்தவன் இதன் மூலம் தன்னுடைய ஸ்கில்லை இன்னும் கொஞ்சம் வளர்த்து கொள்ள முடியும் என்று கருதினான். ஹரிஷ் சொன்னதை கேட்டு அதிர்ந்த காயத்ரி ஒரு கணம் என்ன முடிவெடுப்பதென்று தெரியாமல் திணறினாள். இவன் என்ன சொல்கிறான்? இவனால் உண்மையாக அதை செய்ய முடியுமா? இன்னும் அரை மணி நேரத்தில் போட்டியே முடிய போகுது. இப்போ போய் இவனால் மட்டும் என்ன செஞ்சிட முடியும் என்று யோசித்தவளுக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்தது. ப்ளீஸ் மேம், என்னை ட்ரை பண்ண விடுங்க. ஆல்ரெடி உங்களோட மெடிசின் ஃபெயிலியர் ஆகிட்டதுனால நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க.
இன்னும் 2 மணி நேரம் டைம் இருந்தால் கூட உங்களால் புதுசாக ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். ஆழ்ந்த குரலில் ஹரிஷ் சொன்ன விதம் காயத்ரியை அசைத்து பார்த்தது. மேலும் அவனுடைய முகத்தில் தெரிந்த நம்பிக்கையையும் உறுதியையும் பார்த்தவளுக்கு இன்னும் குழப்பம் அதிகமானது. ஹெர்பல் மெடிசன் என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. இவன் எப்படி இவ்வளவு நம்பிக்கையுடன் கேட்கிறான்? யோசித்தவளுக்கு தலை வலிக்க ஆரம்பித்தது. இப்படி பார்த்தாலும் போட்டி முடிய இன்னும் 1/2 hour தான் இருக்குது ஹரிஷ். அதுக்குள்ளே யாராலையும் செய்ய முடியாது. அதுக்கு இப்போவே நம்ம போட்டியை விட்டு வெளியே போகிறதா நல்லது. காயத்ரி பலவீனமான குரலில் சொல்ல, மேம் அப்படி உடனே முடிவுக்கு வராதிங்க. அட்லீஸ்ட் நாம் எதுவுமே செய்யாமல் வெளியே போகிறத விட சிம்பிளாக ஏதாவது செஞ்சு காமிச்சோம்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஹரிஷ் அவளை சமாதானப்படுத்தும் வகையில் கூற, இந்த முறை அவனுடைய வார்த்தைகள் நன்றாகவே வேலை செய்தது. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அட்லீஸ்ட் ஒரு மருந்தை தயாரித்து முடித்தோம்னாவது பேர் கிடைக்கும். சரி, நீ இந்த பக்கம் வா. காயத்ரி ஒரு வழியாக முடிவெடுத்து பின்னால் நகர ஹரிஷ் அந்த இடத்திற்கு வந்தான். இந்த நிகழ்வு அங்கிருந்த பலரின் கவனத்தையும் கவர்ந்தது. அதுவும் முக்கியமாக முன்னால் இருந்த VIP வரிசையில் அமர்ந்திருந்தவர்களுக்கு அது பளிச்சென்று தெரிந்தது. என்ன, மெயின் கான்டெஸ்டன்ட் இடத்துல கூட வந்து அசிஸ்டன்ட் போய் நிற்கிறாங்க? இது வரைக்கும் இந்த மாதிரி ஒன்றை பார்த்ததே இல்லையே என்று அவர்கள் தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டார்கள். ஏய், அங்கே பாருங்க, காயத்ரி மேம்க்கு பதிலாக அந்த ஹரிஷ் வந்து நிற்கிறான். அப்படி அவன் என்ன செய்ய போகிறான்? மேமுக்கு சேர்த்து அவமானத்தை வாங்கி தர போகிறான்னு நினைக்கிறேன். பத்தாவதுக்கு இவனால் நம்ம காலேஜ் பேரும் கெடப்போகுது. ஹரிஷின் காலேஜை சேர்ந்த ஒருவன் சொல்ல மற்றவர்கள் அதை பார்த்து சிரித்தனர். ஆனால் பக்கத்தில் இருந்த ஜீவா தீயாய் முறைப்பதை பார்த்ததும் அவர்கள் கப் சிப் என்று அமைதியாக விட்டார்கள். அதே நேரத்தில் போட்டியாளர்கள் இருந்த பகுதியில் ஒரு பெண் சிவப்பு, மஞ்சள், நீலம் என்று கலர் கலராக புகை வந்த ஒரு கிண்ணத்தில் இருந்து கடைசியாக ஒரு டேப்லெட்டை திரட்டி வெளியே எடுத்தாள். வாவ், இதை நம்பவே முடியல. நம்ம 10ல் இருக்கிற கண்டஸ்டன்ட் ஒரு யூத் பில்லை வெற்றிகரமாக உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டேப்லெட் 20 வயசு வரைக்கும் இளமையாக காட்டும். VIP வரிசையில் இருந்த ஒரு நபர் இன்னொருவரிடம் சொல்ல அருகில் இருந்தவர்கள் அதை ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டனர். அந்த VIP வரிசையில் அமர்ந்தவர்கள் எல்லோரும் ஹெர்பல் மெடிசன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருக்கும் முக்கியமான மெம்பர்கள் என்பதால் அவர்களுக்கு இந்த ஹெர்பல் மெடிசனை பற்றி நன்றாக தெரிந்திருந்தது. உடனே அதே VIP வரிசையில் இருந்த இன்னொரு நபர் தன் பக்கத்தில் இருந்தவரிடம் திரும்பி, அந்த பொண்ணு உங்கள் ஸ்டூடெண்ட் தானே ப்ரொஃபஸர்? கிரேட், நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான் ப்ரைஸ் வாங்கும்னு தோணுது என்று பாராட்ட அந்த ப்ரொஃபஸர் பெருமையாக சிரித்து கொண்டார். யாருடைய ஸ்டூடெண்ட் இந்த போட்டியில் ஜெயிக்கப் போகிறார்கள் என்பது ஒவ்வொரு வருடமும் ப்ரொஃபஸர்களுக்கிடையே கிட்டத்தட்ட ஒரு கௌரவ பிரச்சனையாக இருந்தது. அவர்கள் பேசிக்கொள்வதெல்லாம் ஓரத்தில் இருந்த ஹரிஷின் காதில் விழ மௌனமாக தனக்குள் சிரித்து கொண்டவன் முதலில் தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள முயற்சி எடுத்தான். அப்போதுதான் அவனுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்த முடியும். ஏற்கனவே 5 நிமிடங்கள் கரைந்திருக்க அவனுடைய இன்னும் 25 நிமிடங்கள் மட்டும்தான் பாக்கி இருந்தது. அந்த நேரத்திற்குள் சிறப்பான ஒன்றை தயாரித்து முதல் 3 இடங்களுக்குள் வர வேண்டும். இப்போதைக்கு ஹரிஷின் மனதில் அது மட்டும்தான் ஒரே இலக்காக இருந்தது. என்ன செய்யலாம் என்று மனதிற்குள் உருப்போட்டவன் தனக்கு தெரிந்த எல்லா ரெசிபிகளையும் ஒரு முறை ஜெட் வேகத்தில் ஓட்டி பார்த்து ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்தான். டேபிளின் ஓரத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மூலப்பொருட்களில் 20 பொருட்களை தனியாக பிரித்து எடுத்தவன் அவற்றை தனக்கு பக்கத்தில் அடுக்கினான். அவர் என்ன செய்கிறாரு? வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்திலிருந்து திடீரென்று ஒரு சத்தம் எழ சடனாக எல்லோருடைய பார்வையும் ஹரிஷின் பக்கம் திரும்பியது. முதலில் தனக்கு தேவையான பொருட்களை தனியாக பிரித்தெடுத்த ஹரிஷ் அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு கலக்க அதன் மேலே ஒரு நீராவி படலம் உருவாகி பார்க்கவே வித்தியாசமாக தெரிந்தது. அதற்குள் வேறொரு கண்டஸ்டன்ட் தயாரித்து கொண்டிருந்த மருந்தின் மேல் பகுதியில் ஒரு நீல நிற மேகம் போல தெரிய அந்த பையன் ஏதோ சிறப்பான மருந்தை உருவாக்கியதாக நினைத்து எல்லோரும் அவனை உற்சாகப்படுத்த தொடங்கினார்கள். கடைசியில் அந்த பையன் ஒரு பச்சை நிற மாத்திரையை வெளியில் எடுக்க பார்த்து கொண்டிருந்தவர்கள் கைத்தட்டி பாராட்டினார்கள். இதற்கு முன்பாக யூத் பில் தயாரித்திருந்த அந்த பெண்ணும் இந்த பையனும் முதல் 2 இடங்களை பிடிக்கலாம் என்று VIP வரிசையில் இருந்தவர்கள் அவர்களுக்குள் பேசிக்கொள்ளத் தொடங்கினார்கள். ஆனால் போட்டிக்கான நடுவர்கள் வரிசையில் இருந்த ஒரு பெண்மணியின் கவனம் மட்டும் ஹரிஷின் மீதே படிந்திருந்தது. அந்த பெண் ஹரிஷ் என்ன செய்கிறான் என்பதை தெளிவாக பார்க்க நினைத்து நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அவளுடைய அசைவை கவனித்த கூட்டத்தினரின் பார்வை மீண்டும் ஹரிஷின் பக்கம் திரும்பியது. அதுவரை அவனை கேலி செய்து கொண்டிருந்தவர்கள் அப்போதுதான் ஹரிஷ் எந்த பக்கமும் கவனம் சிதறாமல் தான் தயாரிக்கும் மருந்தில் முழு கவனத்தையும் வைத்து தீவிரமான தோற்றத்துடன் ஏதோ செய்து கொண்டிருப்பதை கவனித்தார்கள். அவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் ஒரு தேர்ந்த மேஜிக் மேனை போல இருந்தது.
கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டம் அதில் மயங்கி தங்களுடைய முழு கவனத்தையும் ஹரிஷின் மீதே வைத்தனர். ஜட்ஜ் இருக்கையில் இருந்த அந்த பெண் அவளையும் மீறி, வாவ், நான் என் கண்ணால் பார்க்கறது உண்மைதானா என்று முணுமுணுத்தவள் ஹரிஷ் தயாரிக்கும் மருந்தை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அதே போன்று ஹரிஷ் செய்வதை கவனித்த ப்ரொஃபஸர் ஒருவர், அந்த பையன் நீராவி மூலமாக பொருட்களை நார்மல் ஸ்பீடை விட வேகமாக கலக்கிறான். இந்த மெத்தட் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இவன் எங்கே கற்றுருப்பான் என்று பக்கத்தில் இருந்த இன்னொரு ப்ரொஃபஸரிடம் ஆச்சரியமாக கேட்டார். அவரை போன்ற ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸான நபர்களுக்கு மட்டும்தான் ஹரிஷ் செய்யும் விஷயம் புரிந்தது. மற்றபடி அங்கிருந்த முக்கால்வாசி பேருக்கு அவன் ஏதோ மேஜிக் செய்வதைப் போலத்தான் இருந்தது. அந்த காட்சியை பார்க்கும்போது ஹரிஷ் மட்டுமே அந்த போட்டியின் ஒரே போட்டியாளர் என்பது போல இருந்தது. அந்த அளவிற்கு மொத்த கூட்டமும் கண் சிமிட்டாமல் அவன் மீதுதான் கவனத்தை வைத்திருந்தது. சிறிது நேரத்தில் அந்த கிண்ணத்தின் மேலே நின்ற நீராவி உருக ஹரிஷ் நிதானமாக அதை சேகரிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு பின்னால் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த காயத்ரிக்கு அவன் செய்வதெல்லாமே புதிதாக இருந்தது. ஹரிஷ் அந்த நீராவியிலிருந்து மருந்தை சேகரித்து கொண்டிருந்த போது அந்த கிண்ணத்தை சுற்றி திடீரென்று மின்சாரம் பாய்வது போல ஒளி வெளிச்சம் தோன்றியது. எல்லோரும் திடுக்கிட்டு அதை பார்க்க ஹரிஷோ அந்த மின்சார ஒளியை சேகரித்து கொண்டிருந்த மருந்தின் மீது விழும்படி செய்தான். இங்கே என்ன நடக்குது? அங்கிருந்த ஜட்ஜுகளுக்கே ஹரிஷ் ஏதோ ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவது போலதான் தோன்றியது. அப்போது அந்த மின்சார ஒளி ஒரு பெரிய தீப்பொறியாக மாறி அந்த மாத்திரையின் மீது பட்டு அதை உருமாற்றத் தொடங்கியது. இப்படியே மீண்டும் சில முறை நிகழ தீப்பொறி தொடர்ந்து பாய்ந்ததால் அந்த டேப்லெட் கருகி வீணாகிவிடும் என்றுதான் பலரும் நினைத்தனர். ஆனால் அப்படி நடக்கவில்லை. அது மட்டுமின்றி அந்த மின்சார வெளிச்சம் ஹரிஷின் உடலால் உறிஞ்சப்படுவது போலவும் தோன்றியது. அதை கண்டவர்கள் பிரம்மை என்று நினைத்து தலையை உலுக்கி கொண்டார்கள். அநேகமாக ருத்ரவேந்தர் குறிப்பிட்டது இதை பற்றிதான் இருக்க வேண்டும். போட்டி முடிந்ததற்கு அடையாளமாக மணியடிக்கும் கடைசி நொடியில் ஹரிஷ் அந்த டேப்லெட்டை செய்து முடித்திருந்தான். இப்போது யாருமே அவனை கேலி செய்யவில்லை. எல்லோருடைய வாயையும் தன் கையில் இருந்த டேப்லெட்டால் அடைத்திருந்தான் ஹரிஷ். ஹாய் மிஸ்டர், நீங்கள் தயாரித்த டேப்லெட் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நடுவர்களில் ஒருவர் ஹரிஷிடம் கேட்க, அது ஒரு பிரைமல் டேப்லெட் என்று ஹரிஷ் சர்வசாதாரணமாக கூறினான். அங்கிருந்த முக்கியமானவர்கள் பலரும் அவன் சொன்னதை கேட்டு அதுவரை அந்த டேப்லெட்டின் மீது பாய்ந்து கொண்டிருந்த மின்சாரம் தங்களின் மீது பாய்ந்தது போல அதிர்ந்து போய் அவனை பார்த்தனர். மீதி உள்ளவர்களுக்கு பிரைமல் டேப்லெட் என்றால் என்னவென்று கூட தெரியவில்லை. இவங்க எல்லாரும் இந்த அளவுக்கு ஷாக் ஆகுறாங்க. அப்படி அந்த பையன் என்ன டேப்லெட் தயாரிச்சதா சொன்னா? விஐபி சீட்டில் இருந்த பிஸ்னஸ்மேன் ஒருவர் இன்னொருவரிடம் கேட்க, பிரைமல் டேப்லெட் அப்படின்னா முதன்மையான மாத்திரைன்னு அர்த்தம். அந்த டேப்லெட்டை யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அது மூலமாக அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு சக்தி கிடைக்கும். அதை எப்படி அந்த பையன் தயாரிச்சான்னு தான் தெரியல. ஏன்னா அந்த டேப்லெட்டை பல வருஷங்களாக இந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்னால கூட அவ்வளோ ஈஸியாக தயாரிக்க முடியாது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.